வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தை வெள்ளிக்கிழமை வரிசையாக 4 வெள்ளிக்கிழமை வருது. ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் அம்பாளுக்கான ஒரு பிரசாதம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, ரோஸ் மில்க் கேசரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ பால் இதோ ஒரு 1/2 லிட்டர் தான் காய்ச்சிருக்கேன். அதாவது 1 கப் ரவா அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 கப் கிட்டக்க பால் வேணும். 3 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இருக்குது. இது 1/2 லிட்டர் பால் இதை காய்ச்சின்னு இருக்கேன். இது நல்லா காஞ்சிடுத்து. ஸோ ஒரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு ஏதான ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். அது ரொம்ப விசேஷமான ஒரு இது. தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இது பால் நல்லா பொங்கிடுத்து இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டுருக்கேன். முன்னாடி இந்த கேசரிக்கு வேணுங்கிற முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். 10-12 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வறுத்து எடுத்துட்டோம். இதில் இந்த 1 கப் ரவையை ஆட் பண்ணலாம். நிச்சயமாக எல்லாருமே தை வெள்ளிக்கிழமையில் வடக்கு பூஜை பண்ணுறவா இருப்பா. ஆர் வேறு ஏதாவது நீங்கள் இது பண்ணுவேள், லக்ஷ்மி அஷ்டோத்திரம்லாம் படிக்கிறவாள்லாம் இருப்பேள். இதை வந்து தை வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் வந்து நல்லா இது வறுபட்டதுக்கப்புறம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாலை இதில் ஆட் பண்ணலாம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு பாலை விடுங்க. பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. அது இன்னும் நல்லா ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் நார்மல் இதுவே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்துட்டீங்களோ எடுத்துட்டீங்களோ அதிலே 1.5 பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 1.5 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். இது ரோஸ் மில்க் எசன்ஸு கடையில் இந்த மாதிரி கிடைக்கிறது உங்களுக்கு. இதை வாங்கி ஜஸ்ட் இது இந்த மூடியால் ஒரு மூடி விட்டுருக்கேன். ஒரு மூடி விட்டேன், இன்னொரு முடி விடுறேன். அப்போ தான் கலர் வரும். அது ரொம்ப லைட் கலரில் இருக்குது. வாசனையும் நல்லா ரோஸ் மில்க் வாசனை வரணும் இல்லையா. இப்போ நல்லா கம்முன்னு வாசனை வருது, ரோஸ் மில்க் வாசனை. இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இப்போ நெய் விட ஆரம்பிக்கலாம். இதில் முன்னாடி 4 ஸ்பூன் விட்டோம், ஒரு 2 ஸ்பூன் விட்றேன். இதில் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறேன். யாருக்கு திராட்சைப்பழம் வேணுமோ நீங்கள் திராட்சைப்பழம் வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து ரோஸ் மில்க் வாசனையோடு தான் இருக்கணுமே ஒழிய இதில் வந்து ஏலக்காய் பொடி போட வேண்டாம். அண்ட் திராட்சைப்பழம்லாம் போட்டேன்னா அது அடிஷ்னலாக இன்னொரு புளிப்பு டிஞ்ச் கொடுக்கும். அதனால் இதுக்கு வெறும் கேஷ்யூ நட் மட்டும் போதும். இன்னும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக 8 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கோம்.
யாருக்கானு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏலக்காய் பொடியோட வாசனை இதுக்கு வேண்டாம். இது வந்து ரோஸ் மில்க் வாசனையோடு தான் இருக்கணும். வறுத்த முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணலாம். ஜோராக ரெடி ஆகிடுத்து. ரோஸ் மில்க் கேசரி வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கு தயாராகிடுத்து. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு நைவேத்தியம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பிங்க் கலர் கேசரி அப்படின்னு சொன்னால் குழந்தை இல்லாமல் ஆசையாக ரொம்ப ஜோராக ஹாப்பியாக சாப்பிடுவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இதில் ஒரு 8 ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுருக்கேன். இதை விட கம்மியாக விட்டேலாம் நல்லா இருக்காது. இதை விட இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வேணால் விட்டுனேன்னா இன்னும் நல்லா தலை இருக்கும். உங்களுடைய சௌகரியத்தை பார்த்து இது பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.